சென்னை விமான நிலையத்தில் தேமுதிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க கேட்போம். சமய மணிவண்ணன், வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வந்திருந்தது. இந்த நிலையில தேமுதிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதற்கான காரணம் என்ன, சமயமணி? வணக்கம். மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை பெற்றுக்கொண்டு பிரேமலதா விஜயகாந்த் சென்னை விமான நிலையம் வந்திருந்தார். அதாவது சென்னை விமான நிலையத்திலிருந்து கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்திற்கு ஊர்வலமாக செல்வதற்கு தேமுதிக தொண்டர்கள் திட்டமிட்டிருந்த வகைகளில் பிரேமலதா விஜயகாந்தின் வாகனத்திற்கு மட்டும் அனுமதி அளித்த போலீசார் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்தை அணிவித்து வந்த தேமுதிக தொண்டர்களின் வாகனங்களுக்கு தடுப்புகளை வைத்து தடை போட்டனர். இதன் காரணமாக கோபமடைந்த தேமுதிக தொண்டர்கள் போலீசாரிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதமானது போலீசார் வைத்திருந்த தடுப்புகள் தூக்கி போட்டு அந்த போலீசார் போட்டிருந்த தடுப்புகளை தூக்கி போட்டு அங்கிருந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தேமுதிக தொண்டர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுரீஷ் போலீசாருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து தற்போதைய சூழலில் இந்த தேமுதிக தொண்டர்களின் வாகனங்கள், அதாவது பிரேமலதா விஜயகாந்தை அணிவகுத்து வந்த தேமுதிக தொண்டர்களின் வாகனங்கள் மட்டும் தற்போது விமான நிலையத்திற்கு வெளியேறி வருகின்றன. குறிப்பாக இந்த பிரச்சனை காரணமாக பிரேமலதா விஜயகாந்தின் வாகனமானது இன்னும் விமான நிலையத்திற்குள்ளேயே நிற்கிறது. இன்னும் சாலை மார்க்கமாக கோயம்பேடு செல்வதற்காக பிரேமலதா விஜயகாந்தும் தற்போது விமான நிலையத்திலேயே காத்திருந்து வருகிறார். தொடர்ந்து தேமுதிக தொண்டர்களின் வாகனங்களானது விமான நிலையத்திலிருந்து வெளியேறி வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி, சமய மணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.